राज्यसभा सांसद क्रिस्टोफर तिलक ने दावा किया कि उदयनिधि स्टालिन कांग्रेस की वजह से चुनाव जीत पाए। बयान के बाद तमिलनाडु की राजनीति में नई बहस शुरू हो गई है। போன கவர்மெண்ட் வந்து ஆன்டி பிஜேபி திமுகவோட கூட்டணியில் இருக்கிறப்ப அதான் எங்களுடைய மெயின் நோக்கம். இப்போ தவேகாவோட கூட்டணி சேர்ந்திருக்கிறதுக்கும் அதே காரணம் தான். இப்போ காங்கிரஸ் சேர்ந்தனால பிஜேபி அங்கே வந்து பெரிய அளவுக்கு ஊடுருவி விளையாட முடியாத ஒரு இக்கட்டான சூழ்நிலை பிஜேபிக்கு ஏற்பட்டிருக்கு. இதை வந்து திரு விஜய் அவர்கள் உரத்த குரலில் பேசணுன்றத நீங்க தான் அவர்கிட்ட கேட்கணும். ஆனா பொதுவாகவே ஒரு சில விஷயங்களை அவர் ரொம்ப பெரிய பெரிய அளவில் இன்னும் பேச ஆரம்பிக்கல. நம்பலையே. இன்னைக்கு கிட்டத்தட்ட 65% மக்கள் தமிழ்நாட்டில் வந்து பிஜேபி இல்லைன்னா பிஜேபியுடைய கூட்டணி கட்சிகள் வேணான்னு சொல்லி தான் வாக்களிச்சிருக்கிறாங்க. அப்ப ஒரு பொறுப்புள்ள கட்சியா காங்கிரஸ் கட்சி 5 எம்எல்ஏவா இருந்தாலும் இதுதான் நம்ம எடுக்க வேண்டிய டைரக்ஷன் இந்த நேரத்தில் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. தாவேகா மத சார்பின்மை அப்படின்ற ஒரு கொள்கையில நாங்கள் முழு நம்பிக்கையோட இருக்கிறோம். இந்துத்துவ சக்திகளோட சேர மாட்டோம்னு உரத்த குரலில் சொல்ல வேண்டியது அவங்களுடைய கடமை. திமுக தயவுல நீங்க ராஜ்யசபா ஜெயிச்சிருக்கீங்க. இப்போ இந்த தியாகோட போன நீங்க முழு மனதா இருக்கிறீங்க. அதாவது அரசியல் சூழ்நிலைகள் மாறுறப்ப வந்து தனி ஒரு மனிதன் வந்து ஏற்கிறோமா ஏற்க முடியாதுன்னு நம்ம சொல்ல முடியாதுல்ல. இப்போ லோக்சபால வந்து 39 பேர் ஜெயிச்சிருக்காங்க. இப்போ கூட்டணி மாறிடுச்சு. அவங்களுடைய நிலை என்ன அதையும் நீங்க சேர்த்து கேட்கணும்ல. கடைசியா நான் வந்து ராஜ்யசபா எம்பி ஆயிருக்கேன். இதுக்கு முன்னாடி இப்ப சிட்டிங் எம்பி 39 பேர் இருக்காங்களே லோக்சபா. இப்ப இந்த கூட்டணியில தான் துணை முதல்வரும் திரு உதயநிதி ஸ்டாலினும் அவரும் ஜெயிச்சிருக்கிறாரு. இப்ப காங்கிரஸ் வெளியில போயிருச்சுன்றதுனால அவர்கிட்ட நம்ம போய் இந்த கேள்வி கேட்க முடியுமா? கூட்டணி வாக்குகள் மூலமா தான் அவரும் ஜெயிச்சிருக்கிறார். ஸோ இது வந்து இந்த கூட்டணி கட்சிகள் திமுக தவேகாக்கு அப்பாற்பட்டு இங்க வந்து பிஜேபி இந்த கேப்ல விளையாண்டக்கூடாது அப்படின்ற ஒரே நோக்கத்துக்காக தான் நாங்கள் உள்ள போயிருக்கிறோம். ஒருவேளை நாங்கள் மந்திரி சபையில் இடம் கேட்கறதுனால இவங்க வந்து சுயநலத்தோட போயிட்டாங்க அப்படி இப்படின்னு திமுகல இருந்து ஒரு சிலர் கண்டிப்பா பேசதான் செய்வாங்க. பட் ராகுல் காந்தி அவருடைய அடிப்படை நோக்கம் வந்து பிஜேபி ஃபர்ஸ்ட் மூவ் எடுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம அவங்கள அரெஸ்ட் பண்ண வேண்டிய ஒரு வேலையை நாங்கள் பண்ணியிருக்கோம். இந்த சூழ்நிலையை வந்து तावेका சரியா பயன்படுத்திக்கிற வேண்டியது அவங்களுடைய கடமை. விஜய் தன்னுடைய தேர்தல் பிரச்சாரத்தில் सियासत से लेकर सड़क तक ऐसी ही चटपटी और बड़ी खबरों के लिए जुड़े रहिए कोशी वॉइस के साथ। अभी सब्सक्राइब करें और अपडेट्स पाते रहें। फिलहाल मुझे दीजिए इजाजत। धन्यवाद।